வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று காந்தத்தை சிந்தித்த போது என்னுள் எழுந்த கவியை பதிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். கரைந்த கடவுளே காந்தம், உயிரில் பரிணமித்த உருவமற்றவன், உலக வாழ்வியல் உயிர்களுக்கு நலமளிப்பவன், நெறியில் நன்னெறியாய் நம்மை வளர்ப்பான். நெறியில் நன்னெறியாய் நம்மை வளர்ப்பான். புவியில் பூதமாக பௌதீகமானான். பொறியில் புலனில் மனமாகி புரிய வைப்பான். பஞ்சதன் மாத்திரையாகி ஐயுணர்வாய் மலர்வான். பஞ்சத்தன் மாத்திரையாகி ஐயுணர்வாய் மலர்வான். அறிவில் ஆன்மீகத்தில் அகத்தவத்தில் திணிவாகி, அறிவில் ஆன்மீகத்தில் அகத்தவத்தில் திணிவாகி, அருட்பெரும் ஜோதியாகி அருட்பேராற்றலாகி உணர்வார். அறிஞர்கள், யோகிகள், ரிஷிமுனிகள், சித்தர்கள் கரைந்த காந்த கடவுளை உட்சேர்த்தே உணர்ந்தனர். பரிபாஷையாய் பகர்ந்தனர் பரவசமேலீட்டை. பரிபாஷையாய் பகர்ந்தனர் பரவசமேலீட்டை. புரிந்தனர், சேர்ந்தனர் புகலிடத்தை, பூரணத்தை. வாழ்க வளமுடன். இக்கவியில் காந்தம் என்பது உயிர் ஜீவன்களில் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஆக உயிரில் பரிணமித்தவன் ஜீவகாந்தத்தைத்தான் இந்த பாடல் கூறுகிறது. உருவமற்ற ஒரு ஆற்றலாக நமக்குள் கரைந்த கடவுளாக நலமளிக்கிறான். நம்மை வளர்ப்பதும் அவனே, நம்மை நன்னெறியில் இயக்குவதும் அவனே, நலம் சேர்ப்பதும் அவனே, புவியில் மனமாக இருந்து புரிய வைப்பதும் அவனே, பஞ்சதன் மாத்திரையாக ஐயுணர்வாக புலன் மூலம் நமக்கு அளிப்பதும் அவனே. அறிவில் ஆன்மீகத்தில் நாம் பயணிக்கும் போது அந்த அகத்தவம் திணிவாகி நமக்கு அருட்பேராற்றலையும் அருட்பெரும் ஜோதியும் உணர்த்துவதும் அந்த ஜீவகாந்தமே என்பதாகவும், இவ்வாறு தான் அறிஞர்களும் யோகிகளும் ரிஷிமுனிகளும் சித்தர்களும் இந்த கரைந்த காந்த கடவுளை திணிவாக்கி கொண்டுதான், அதில் உறைந்துதான் அந்த பரவச மேலீட்டை பரிபாஷையாகவும் பகர்ந்தனர். இவ்வுலகிற்கு புரிந்தனர், சேர்ந்தனர் புகலிடத்தை பூரணமாய் என்று கவி வந்திருக்கிறது. ஆக காந்தத்தை திணிவாக்கி அந்த கரைந்த கடவுளை திணிவாக்கும் போது அனைத்துமே நம்முள் இயக்கமாகிறது. ஆக கரைந்த கடவுளாக நமக்கு நலமளித்து கொண்டும், நம்மை வழிநடத்தி கொண்டும், நம்மை புரிய வைத்து கொண்டும், ஆன்மீகத்தில் ஆழ்ந்து செல்ல இடமளித்து கொண்டும், அந்த இறைவனையே உணர்வாக உணரச் செய்தும், அந்த பரவசத்தை நாம் பலருக்கும் கூறுவதாக நம்மை மாற்றுவதும் அந்த கரைந்த காந்த கடவுள்தான் என்பதாக வந்திருக்கக்கூடிய கவியை இன்றைக்கு பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இக்கவியை என்னுள் ஏற்படுத்திய குருவுக்கும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் இறையாற்றலுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன்.